Hi student. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா important questions in the inorganic chemistry 11th standardல 5 lessons first 5 lessons வந்து inorganic lesson லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு தெளிவா கொடுத்திருக்கேன். நீங்க அந்த லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா இதுல சொல்லக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு புரியாது. அதனுடைய லிங்க் வந்து இதுல நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். பிளஸ் இந்த வீடியோலயே உங்களுக்கு மேலே வரும். அதை கிளிக் பண்ணீங்கனால அந்த வீடியோ பார்க்கலாம். அதை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பிளான் உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸை தரவாக படிச்சிங்கன்னா உங்களால் 35 மார்க்ஸ், அதாவது ஒன்வேட சேர்த்து இந்த இன்ஆர்கானிக்கில் 35 மார்க்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு மினிமம் 20லேருந்து 25 மார்க் 35 மார்க்கில் இருக்கும். ஸோ உங்களால் வந்து மினிமம் 20 மார்க் எடுக்க முடியும். ரைட்டுங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரைட், இப்போ லெசனுக்குள்ளே போயிடலாம். இப்போ லெசன் 1 இது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கால்குலேஷன்ஸ் அப்படின்ற ஃபர்ஸ்ட் லெசன் தான். இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ஸில் பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் பார்த்துக்குங்க. பட் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ 18 கொஸ்டின்ஸ் ஷார்ட் டவுன் பண்ணியிருக்கேன். அதாவது இது வரைக்கும் எந்தெந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்காங்க, எந்த கொஸ்டின்ஸை ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க, லாஸ்ட் இயரில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நான் கம்ப்ரைஸ் பண்ணி இந்த 18 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 17th கொஸ்டினும் 18th கொஸ்டின் வந்து லாஸ்ட் இயரில் ப்ராப்ளம்ஸாக வந்துச்சு. அதாவது ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேஷன்ஸ், ஆக்சிடேஷன் நம்பர் ஒரு கொடுக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து டேபிள் காலத்தில் இருக்கும். அதாவது ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆசிட் பேஸ் அப்படின்னு நிறையா கொடுத்ததில் ஈக்குவலன்ட் மாஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதில் எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் 11th. இந்த வீடியோவே நான் உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்ணுறது அதை கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸு, டேர்ம் மோல், ஈக்குவலன்ட் மாஸ், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் நம்பர் டெஃபினிஷன், இது எல்லாமே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். அதேமாதிரி 7th கொஸ்டின் கொஞ்சம் ப்ராப்ளம் ஓரியன்டான ஈஸியானது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தரவாக பார்த்துங்க. இந்த லெசனில் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் இதுதான். இந்த லெசன்லேருந்து உங்களுக்கு 6 மார்க் வரும். ஒரு 1 வேர்டை தவிர மிச்சம் 5 மார்க்ஸ். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. 2 மார்க்கில் இந்த லெசன்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா 3 மார்க்கில் இந்த லெசன்லேருந்து வராது. ஆனால் 5 மார்க்கில் ஒரு சப்டிவிஷனாக ஒரு 3 மார்க் வரும். ஸோ 3, 2, 1, 5, 5, 1 plus 5, 1, 5 plus 1 is equal to 6 மார்க் நமக்கு இந்த லெசன்லேருந்து வரும். 6 மார்க்கும் நம்மளால் வாங்க முடியும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, அடுத்த 2வது லெசன் அவங்களுக்கே தெரியும். செகண்ட் லெசன் அப்படின்றது குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்ப்ரைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 14 2 மார்க் 3 மார்க்ஸ் வரும். 5 மார்க்ஸ் 4 கொடுத்துருக்கேன். இதில் முக்கியமாக படிக்க வேண்டியது பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் தலைகீழாக தெரியணும். ஆஃப் பிரின்சிபல், ஹுன்ஸ் ரூல், ஹெய்சன்பர்க் கன்சல்டிவ் பிரின்சிபல், இது எல்லாமே தெளிவாக படிச்சிருந்துருக்கணும். கண்டிப்பாக இது வந்து லாஸ்ட் இயர் பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் கேட்டிருந்தாங்க. பட் மேபி இந்த வருஷமும் அதே கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். அந்த அளவுக்கு முக்கியமான கொஸ்டின். ஏன்னா பழைய 11th இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன், இந்த கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 12, கொஸ்டின் நம்பர் 14, இந்த கான்ஃபிகரேஷனை தெளிவாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க. இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடியதான். அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 1வது கொஸ்டின், 2nd கொஸ்டின், 4th கொஸ்டினில் இருக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸு, 6th கொஸ்டினில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் அதிகமாக கேட்கக்கூடியதான். ஸோ அதனால் எல்லா பேட்டர்னையும் உங்களுக்கு கம்ப்ரைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் எந்த கொஸ்டினும் மிஸ் பண்ண வேண்டிய சான்ஸே இல்லை. அடுத்து 5 மார்க்கில் இந்த டெரைவ் டி ப்ரோக்லி ஈக்குவேஷன்ஸ், போர் ஆட்டம் மாடல், இது ரெண்டுமே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். தரவாக படிச்சுக்கோங்க. இந்த குவாண்டம் நம்பர்ஸ் வந்து இப்போ எதுலையும் அதிகமாக கேட்கறதில்ல. பட் லாஸ்ட் இயர் 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷனில் அடிக்கடி குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படி கேட்குறாங்க. அதனால் நான் கொடுத்துருக்கேன். இது டேவிஷன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் லாஸ்ட் இயர் 12th பேட்டர்னில் முக்கியமான கொஸ்டின். மேபி அதையும் கேட்கலாம் அப்படின்றதுக்காக அந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கிரைட்டீரியா, எந்த ஒரு வேலை கொஸ்டின்ஸ் அவங்க செட் பண்ணாலும் நீங்கள் கொஸ்டினை மிஸ் அவுட் பண்ணாமல்
கொஸ்டின்ஸை கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது கொஸ்டின்ஸை தரோ பண்ணிக்கங்க. இதுலேயும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 6 மார்க்லேருந்து 7 மார்க் வரலாம் முன்விட சேர்த்து. ஸோ கண்டிப்பாக அந்த 6 or 7 நம்ம அட்டன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெசன் 3. ஸோ லெசன் 3ன்றது பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கொஸ்டின்ஸு அடிக்கடி கேட்டிருக்காங்க, எது வந்து இம்பார்ட்டண்ட்டு ப்ரீவியஸ் லாஸ்ட் இயரில், அதாவது பழைய பேட்டர்ன் பழைய 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் எது இம்பார்ட்டண்ட்டு, இது புக் பேக்கு எல்லாத்தையும் கம்பரைஸ் பண்ணி இதில் நிறைய புக் பேக்ஸ் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஏன்னா புக் பேக்ஸ் தான் இதில் வந்து அதிகமாக கேட்குறாங்க. இதில் மாடர்ன் பீரியாடிக் லா, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இதெல்லாம் அடிக்கடி அது கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த 11வது கொஸ்டின் டயகனல் ரிலேஷன்ஷிப். இது லாஸ்ட் இயர்லேயே பப்ளிக்கில் அது கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான். அதேமாதிரி இந்த 12th கொஸ்டின் 13th கொஸ்டின் ஒரு ரீசனிங் கொஸ்டின், இதுவும் நமக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி ஸ்க்ரீனிங் எஃபெக்ட், அயனைசேஷன் எனர்ஜி இஷ்யூ இதெல்லாமே உங்களுக்கு வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு 2 மார்க்காவோ 3 மார்க்காவோ வரலாம். ஸோ இந்த லெசன்லேருந்தும் 6 or 7 மார்க் வரும். இதுவும் நம்மளால் அட்டன் பண்ணுற மாதிரி இதிலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் நான் கொஸ்டின்ஸை கம்பரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இப்படி இந்த 3 லெசன் நீங்கள் தரோ பண்ணிங்கனாலேயும் உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து 18 மார்க்ஸ் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஒன்பதெல்லாம் சேர்த்து 18 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் இந்த 3 லெசன். அதனால நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த பழைய வீடியோவில், ஃபஸ்ட்டு வீடியோவில், நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு 3 லெசனை செலக்ட் பண்ணிக்கிட்டா போதும். இந்த 3 லெசனை செலக்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஒரு 40 மார்க் வேணும் அப்படின்னா நீங்கள் 4-4-4 செலக்ட் பண்ணி ஆக வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு நியர்லி ஒரு 20-25லேருந்து 40 மார்க்ஸ் இருந்தால் போதும். அப்படின்னா இன்ஆர்கானிக்கில் 3, ஆர்கானிக்கில் 3, ஃபிசிக்கலில் 3 எடுத்தாகணும். சரிங்களா? எனக்கு இவ்வளோலாம் வேணாம் சார், ஜஸ்ட் பாஸ் ஆகணும்னா இந்த 3 லெசனை தரோ பண்ணுங்கள். அடுத்து இருக்கக்கூடிய இதில் ஃபிசிக்கலில் கொஞ்சம், இன்னும் ஆர்கானிக்கில் கொஞ்சம் படித்தா கூட நீங்கள் நியர்லி பாஸ் மட்டும் இல்லை ஒரு 20+ எடுத்துடலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த லெசன் இது வந்து 4th லெசன். இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஸ்டின்ஸு, உங்களுக்கு வந்து பழைய ஓல்டு சிலபஸில் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்கோம். இதில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரிட்ரியம் அப்படின்றது இது பழைய சிலபஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின். இது லாஸ்ட் பப்ளிக்லேயும் கேட்டிருந்தாங்க. ஹைட்ரஜன் பாண்டிங்கு, வாட் ஆர் ஆர்த்தோ பேரா ஹைட்ரஜன், இந்த 3 கொஸ்டினுமே நம்ம புக் பேக்கில் இல்லை, பட் அதை நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். அதேமாதிரி மென்ஷன் த யூசஸ் ஆஃப் டியூட்ரியம், எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் ஆஃப் டியூட்ரியம், ஹெவி வாட்டர், யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர், வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த டைப்ஸ் ஆஃப் கோவலன் ஹைட்ரேட்ஸு. ஸோ இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. இதிலிருந்தும் நமக்கு எவ்வளோ மார்க் வரும்னா 6 or 7ல் 6 மார்க் அல்லது 7 மார்க் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதாவது 2 மார்க்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் 3 மார்க்கில் இருக்காது. இந்த லெசனில் 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த லெசனில் 3 மார்க் வராது. அதுக்கு பதிலாக ஃபஸ்ட் லெசன்லையோ செகண்ட் லெசன்லையோ வரும். அதனால் எல்லா லெசன்லையும் 2 மார்க் 3 மார்க் இருக்கும். ஏன் அப்படின்னா 5 மார்க்கில் சப்டிவிஷன் என்னவாக இருக்கும், 2 மார்க்காவோ 3 மார்க்காவோ இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த லெசன்லேருந்தும் நமக்கு 6 மார்க்லேருந்து 7 மார்க் வரும். இந்த கொஸ்டின்ஸை தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து லெசன் 5, இது வந்து இன்ஆர்கானிக்கில் லாஸ்ட் லெசன். இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து எவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிக்க முடியுமோ படிச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம படிக்கலை அப்படின்னா அதனால் மார்க் ரொம்ப லாஸ் ஆகுமானா அவ்வளோவா லாஸ் ஆக சான்ஸ் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து பாஸ் ஆகினா போதும், ஒரு 40 மார்க் எடுத்தால் போதும்னா இது லெசன். ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டுமா படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இது இல்லாத கொஸ்டினே கிடையாது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆச்சுக்கலாம். அதேமாதிரி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ப்ரிப்பரேஷன், யூசஸ் ஆஃப் சிப்சம். அடுத்த 10th கொஸ்டின் பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் கால்சியம் மெக்கானிசம் அண்ட் திஸ் சிமிலாரிட்டி பிட்வீன் பெரிலியம் அண்ட் அலுமினியம். இவங்கெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அது டெசர்ட் ரோஸ், இது ரொம்ப ஒரு வித்தியாசமான கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் மட்டுமாவது நீங்கள் கொஞ்சம் ஓரளவு தரவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதேமாதிரி 4th கொஸ்டின் வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அந்த கொஸ்டின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 35 மார்க், அதாவது 2 மார்க்கில் வந்து 3 கொஸ்டின்ஸ் இன்ஆர்கானிக்லேருந்து வரும்னு சொன்னேன், அதாவது 6 மார்க்கு. அதேமாதிரி 3 மார்க்கில் 3 வரும்னு சொல்லுங்கள், அது ஒரு 9 மார்க்ஸு. அதேமாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் வந்து 2 கொஸ்டின் 3 இருக்கும், பட் 2 தான் அட்டன் பண்ண முடியும், ஏன்னா சாய்ஸ் பிரகாரம். ஃபார் 10 மார்க். ஸோ இது ஒரு 10, 19, 25,
அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1 வேர்டை சேர்த்து 30 மார்க்ஸ் இந்த 5 லெசன்ஸ் எழுதினாலே 30 ஷுவராக எடுத்துடலாம். இந்த 5 லெசன் தரவா பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிச்சிங்கன்னா 30 எடுத்துடலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 30 மார்க்ஸ் வந்து சாய்ஸோட நம்ம வந்து 3 எடுத்துட்டோம். இன்னும் 3 கொஸ்டின் தான் எழுதணும். அது ஃபிசிக்கலியோ ஆர்கானிக்லேயோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து வேகமாக சொல்லியிருக்கேன். ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கக்கூடாதுன்னு. கொஸ்டின்ஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணி அதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, காப்பி பண்ணிக்கிட்டீங்கனாலோ அல்லது புக்கில் மார்க் பண்ணிக்கிட்டோ படிச்சுக்கோங்க. சப்போஸ் இதில் ஏதாவது கொஸ்டின் புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு இது எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் ஃபிசிக்கல் 5 லெசனில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட்னு போடுவேன். ஸோ அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு கிடைக்கும். இதை தயவுசெய்து மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க. தேங்க்யூ.